Okay. So, Nama, last session we have seen services of Kubernetes like node port, cluster IP, and load balancer. அது தவிர நம்ம தியரி கிளாஸ்ல வந்து ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியோம். என்னது? நெட்வொர்க்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுல வால்யூம்ஸ்ல பிவி, பிவிசி, ஆக்சஸ் மோட்ஸ், ரீக்ளைம் பாலிசி எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு செஷன்ஸ்ல லைக் டெஃபினேஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க இந்த செஷன்ல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாட் ஆர் தே அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இல்ல ஒன்னு டேர்ம்ஸ் தெரிஞ்சு என்ன கான்செப்ட்னு தெரியாம இருக்கும், இல்ல கான்செப்ட் தெரிஞ்சு டேர்ம்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு நோ டெஃபினிட்டி, பா டெஃபினிட்டி அந்த கொஸ்டின் நான் சொன்னேன்னா சொல்லியிருந்தேன்னா டாஸ்கா கொடுத்துருப்பேன். நிறைய இது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஜாப்ஸ், ஸ்டேட்ஃபுல் செட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தேன்னா புரியல. ஜாப்ஸ், வாட் இஸ் ஜாப், வாட் இஸ் ஸ்டேட்ஃபுல் செட், இதெல்லாமே டெஃபினிஷன்ஸா கேட்கக்கூடியதுதான் குபர்னெட்டிஸ்ல. அதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் இன்கிரீஸ் சொல்லியிருப்பேன். அப்புறம் நோ டெஃபினிட்டி, பா டெஃபினிட்டி, அது தவிர ஆர் பேக், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொன்னேன்னா இல்லையா? சரி, இப்ப சொல்றேன். அதாவது டாஸ்கா கொடுக்கறது தான். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், அதுல கான்ஃபிக் மேப்ஸ்னா என்ன, அண்ட் தென் சீக்ரெட்ஸ்னா என்ன, அப்புறம் பிவி, பிவிசி, இதுக்கப்புறம் HPA, and அதுல உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பேக் அண்ட் பிபிஏ. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த 5 to 6 திங்ஸ் நம்ம இன்னைக்கு தியரியாவும் பார்க்க போறோம், பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆனாவும் முடிச்சிட போறோம். ஃபைனலா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் செஷன் மட்டும் இருக்கு. உங்க எல்லாருக்குமே இதுல இங்கிலீஷ் செஷன் ஓகேவா? இங்கிலீஷ்ல செஷன் இருந்தா ஓகேவா ஆன்லைன்? ஏன்னா நான் வந்து சாட்டர்டே ஒரு ப்ராஜெக்ட் செஷன் எடுக்க போறேன், குபர்னெட்டிஸ் தான். பட் அவங்க எல்லாருமே இங்கிலீஷ், அவங்க யாரும் இங்க கிடையாது. அதனால ஜாயின் பண்றதுனா நீங்க பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் நாளைக்குள்ள எடுத்துருவேன். ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்? ஜென்ரலா உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் தட்? வேல்யூ. ஒவ்வொரு என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரியும் பராமீட்டர்ஸை வச்சு நான் வேரியபிள மாத்திக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்றதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லினக்ஸ் மெஷின்ல எப்படி இருக்குன்றத நம்ம லாஸ்ட் ஸ்டார்டிங்ல கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே பார்த்தோம். இப்போ இது என்னோட சர்வர். இந்த சர்வர்ல லைக் நான் எந்த பாத்ல இருக்கேன், எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா கரண்டா இருக்கக்கூடியது ரூட்ன்ற பாத். ரூட்ன்ற பாத் இதுல என்ன யூஸா இருக்கேன், நான் இருக்கிற பாத்து தான், யூசர் நேமும் ரூட்ன்ற யூசர் தான். சோ இந்த இடத்துல நான் என்னுடைய பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நான் செக் பண்ணேன்னா ரூட்னு காட்டுது. இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலயும் போய் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தேன் அப்படின்னா ரூட்னு காட்டாது. நான் எந்த பாத்ல இருக்கேனோ அந்த பாத்துக்கு ஏத்த மாதிரி வேல்யூவை மாத்தி கொடுக்குது இல்லையா? தட் இஸ் வாட் என்விரான்மெண்ட் வேரியபிள். எனக்கு எந்த இடத்துல இருக்கேன், லைக் நான் எந்த இடத்துல ஒர்க் பண்றேனோ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் வரணும் அப்படின்றத நம்ம செட் பண்றதுதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். சோ இப்போ இது வந்து லினக்ஸ் மெஷின்ல நீங்க நார்மலா ஒரு சர்வர்ல எப்படி பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. இதுவே நம்ம குபர்னெட்டிஸ் வரும்பொழுது கண்டெய்னர்ஸா பாட்ஸா? குபர்னெட்டிஸ் வரும்பொழுது பாட்ஸ், அந்த பாட்ஸ்க்குள்ள கண்டெய்னர்ஸ். உங்களுடைய லைக் டாக்கர்ஸ்ல கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது, டாக்கரை யூஸ் பண்ணி கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி பாஸ் பண்றது தெரியுமோ? ஒரு கண்டெய்னர் வரும்பொழுது ஒரு வேரியபிளோட வரணும் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹைஃபன் ஈன் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணலாம். ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றப்போ லைக் ரன்னு கொடுத்தனா எனக்கு கிரியேட் ஆகுது இல்லையா? கிரியேட் பிளஸ் ஸ்டார்ட், அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் டாக்கர் ரன் கமாண்ட். ரன்னு கொடுத்து நீங்க எந்த இமேஜ் கொடுக்குறீங்களோ அந்த இமேஜ் ஒரு கண்டெய்னரா கிரியேட் ஆகும். பிளஸ் ஹைஃபன் பீன் கொடுத்தீங்கன்னா அது போர்ட் நம்பருடைய ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு ஹைஃபன் ஈன் கொடுத்து மேக்ஸிமம் என்விரான்மெண்ட் வேரியபிள் டேட்டா பேஸ் கண்டெய்னர்ஸ்க்கு கொடுப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்படின்றத டேட்டா பேஸ் கண்டெய்னர்ஸ்க்கு கொடுப்பீங்க. சோ அந்த மாதிரி என்னோட பாட்ஸ்க்கு எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை பாஸ் பண்றது? பாட்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு தான். ஆனா நம்ம சொல்றது பாட்னு சொல்றோம். சோ அதுக்கு எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்றதான் இதுல நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸி. நார்மலா எப்படி நம்ம பாட் கிரியேட் பண்ணுவோமோ, ஸ்கிரிப்ட் எழுதி கிரியேட் பண்ணுவோமோ, அதுல நீங்க உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தா போதும். இந்த மாதிரி நேம்னு வர இடத்துல எல்லாமே இந்த நேம் தான் வரணும். என்ன கொடுக்குறோமோ, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ் உங்களுக்கு மாத்தி மாத்தி வரணும். ஸோ லெட் மீ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ எப்பவும் எழுதுற மாதிரி நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், என்ன ரிசோர்ஸ்?
ஓகே, பாட் தான் கிரியேட் பண்ண போறேன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏபிஐ வெர்ஷன். என்ன ஏபிஐ வெர்ஷன் எனக்கு வேணும், என்ன ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன், மெட்டா டேட்டான்றது வாட் இஸ் மெட்டா டேட்டா, டேட்டா அபவுட் தி டேட்டா, என்னோட பாட் என்ன நேம்ல வரணும் எல்லாமே நான் கொடுக்கறதுதான். இந்த இடத்துல நமக்கு லேபிள்ஸ் இது எல்லாமே ஓவராலா உங்களுக்கு பாட்னா பேசிக்ல இருந்து பாத்தீங்க. சும்மா ஒரு நேம் கொடுத்து நான் பாட் கிரியேட் பண்றேன், ஒரு கண்டெய்னர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாட் கிரியேட் பண்றேன், அதெல்லாம் பாத்தீங்க. போக போக லேபிள்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்றது, எப்படி வந்து அதை கிளஸ்டர் ஐபியோட மேப் பண்றது எல்லாமே தெரிஞ்சிச்சு. சோ இது ஒரு அட்வான்ஸ்டு பாடுக்கான ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா, அட்வான்ஸ்டு பாடுக்கான ஸ்கிரிப்ட். அதுல பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லேபிள் இருக்கிற மாதிரி இவருடைய செலக்டர் வேற எங்கேயாவது இருக்கும், அந்த மாதிரி தான். இது இல்லைனாலும் இப்ப நீங்க கிரியேட் பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கிரிப்டா நீங்க இதை பார்க்கலாம். அண்ட் ஸ்பெசிபிகேஷன் ஆஸ் யூஷுவல், உங்களுக்கு என்ன கண்டெய்னர் வேணும் பாட்ல, எனக்கு என்ன கண்டெய்னர் வேணும்னா என்ஜினிக்ஸ் என்ன ஒண்ணு நான் வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட்ல என்ஜினிக்ஸ் இருக்கு. ஹெச்டிடிபிடி கூட நீங்க கொடுத்துக்கலாம், இல்ல ஜென்கின்ஸ் ஏதோ ஒரு டம்மி கண்டெய்னர் எனக்கு கிரியேட் ஆக போகுது ஆஸ் அ பாட். அண்ட் அதுல வந்து எனக்கு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும். இது எல்லாமே ஸ்பெக்ல தான் வருது. ஓகேவா, ஸ்பெசிபிகேஷனுக்கு கீழே எனக்கு என்ன கண்டெய்னர் வேணும், என்ன இமேஜ்ல ஒரு கண்டெய்னர் ஓடணும், அந்த இமேஜ் லைக் அந்த கண்டெய்னர் என்ன போர்ட் நம்பர்ல ஓடணும், அந்த கண்டெய்னருக்கு என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் பாஸ் பண்ணணும். டாக்கர்னு வரும்போது உங்களுக்கு பாஸ் பண்ண தெரியும், பட் பாட்ஸ்ன்னு வரும்போது எப்படி பாஸ் பண்றதுன்னா இவ்வளவுதான். சோ இஎன்வி அப்படின்னு கொடுத்துட்டு ஹைஃபன் உங்களுடைய வேல்யூ, இதுதான் கீ வேல்யூ, நேம் மலர், அதுக்குள்ள வேல்யூ. சோ இது எப்படி பாஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா name is equal to value. Name is equal to value. அப்புறம் இந்த இடத்துல name is equal to demo greetings னு கொடுக்கிறேன், value is equal to some terms கொடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பாஸ் ஆகும். சோ இப்போ வந்து நான் வந்து name is equal to நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான். இது வந்து உங்களுடைய கீ, இது வந்து உங்களோட வேல்யூ, கீ வேல்யூ பேரா தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். சோ which is environment variable. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு பாஸ் பண்றதுக்கு. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட். இதுல இருந்து அட்வான்ஸ்டா தான் நான் அந்த கான்ஃபிக் மேப் சீக்ரெட்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ பேசிக்கா என்னோட பாட் கிரியேட் ஆகும்போது அந்த பாடுக்குள்ள எனக்கு 2 வேரியபிள் வரணும். அந்த வேரியபிள் யாருன்னா இவங்கதான். சோ எங்கெங்கெல்லாம் அப்போ எனக்கு டெமோ கிரீட்டிங்ஸ்னு வருதோ அப்ப வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு இதுதான் நம்மளுடைய அந்த நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு Kubernetes கிளஸ்டருக்கு நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு டெமோ கிரீட்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதனுடைய வேல்யூ hello from the environment தான் பாஸ் ஆகும். சோ டாலர் போட்டு நீங்க கால் பண்ணீங்க அப்படினால என்ன வரும், hello from the environment. சோ இதான் அங்க வேல்யூ. So let me create the file main.yaml. Copy vi main.yaml. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளஸ்டர் புதுசா கிரியேட் பண்ணா நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது கிடையாது, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். சோ இதுல எதுவும் பாட் இருக்காது, எந்த ஒரு ரிசோர்ஸுமே கிரியேட் ஆயிருக்காது, முன்னாடி தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ kubectl apply -f main.yaml. நான் என்ன பண்றேன்னா ஒரு பாட் கிரியேட் பண்றேன் வித் என்விரான்மெண்ட் வேரியபிள், அவ்வளவுதான். அதுக்கு பதிலா நீங்க எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்கலாமோ கொடுத்துக்கலாம். எப்படி உங்களுடைய சர்வர், உங்களுடைய லினக்ஸ் மெஷினா இருக்கட்டும், உபுண்டுவா இருக்கட்டும், வரும்போதே எவ்வளவு வேரியபிள்ஸோட வந்துச்சு. பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா என்ன, இப்ப என்னோட பிரிண்ட் env கொடுத்தா நிறைய வரும்ல, இதெல்லாமே டிஃபால்ட்டா அவங்க செட் பண்ணி கொடுத்ததுதான். இந்த மாதிரி நானும் என்னோட பாட் லான்ச் ஆகும்பொழுது வரணும்னு செட் பண்ணிருக்கேன். எப்படி நம்ம செக் பண்ணலாம் பாட்ல வேரியபிள் பாஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு? எக்கோன்றது பிரிண்ட், ஓகே, எக்கோன்றது பாடுக்கு கேக்குறேன். நீங்க மெஷினா இருந்தா பரவாயில்ல, எக்கோ கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க மெஷின்ல வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னு எப்படி பாக்குறீங்க, மெஷின்குள்ள வந்து பாக்குறீங்க. லைக் வைஸ் பாட்குள்ள என்டர் ஆகி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா காட்ட போகுது. சோ எப்படி பாட்குள்ள என்டர் ஆகுது, kubectl exec-it. இது ஜஸ்ட் நம்ம பாக்குறதுக்காக தான், மத்தபடி வெளியில இருந்து நம்ம எங்கேயாவது கால் பண்றோம் பாடுக்குள்ள எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து டெமோ கிரீட்டிங்ஸ்னு பிளேஸ் ஆகணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த கமாண்ட் எடுக்கிறேன். it followed by pod name kubectl get pods. Pod name is environment demo. kubectl exec-it followed by pod name /bin/bash. கொடுத்தாச்சு. ஓகே, சோ இப்ப நான் எங்க இருக்கேன்னா பாட், நம்மளோட பாட்குள்ள இருக்கேன். இதுல எப்படி நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம கிரியேட் பண்ண பாட் என்ன கண்டெய்னர்ல ஓடிட்டு இருக்கு,
என்ஜினிக்ஸ்ன்ற கண்டெய்னர் வர்றப்போ அந்த என்ஜினிக்ஸ் ப்ராசஸர் ரன் ஆகிறதுக்கு என்ன ஓஎஸ் எடுத்திருக்கும்? லினக்ஸ் ஃபிளேவர் தான் கண்டிப்பா எடுத்திருக்கும். உபுண்டுவோ, லினக்ஸோ, சென்டோஎஸோ ஏதோ ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஓகே, கேஆப்ஸ்ன்றது இட்ஸ் an agent, லைக் இட்ஸ் a tool. அந்த டூல் யூஸ் பண்ற ஏஜென்ட் யாரு? கியூப்லெட் தான் போய் இமேஜை புல் பண்றது, கண்டெய்னர் கிரியேட் பண்றது, ஸ்டார்ட் பண்றது எல்லாத்துக்குமே கியூப்லெட் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க ரன் பண்றது எல்லாமே பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய வேரியபிள்ஸை பாக்குறதா இருந்தா print env யூஸ்வல் லினக்ஸ் கமாண்ட் கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கண்டெய்னருடைய பேஸ் ஓஎஸ் லினக்ஸ் தான், லினக்ஸோட ஃபிளேவர் தான். ஸோ அதனால யூஸ்வல் கமாண்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுல பாருங்க, demo greetings is equal to hello from the environment. நான் கொடுத்த நேம் வேல்யூல எனக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது இல்லாம இப்போ இந்த கமெண்ட் நான் வந்து கமெண்ட் ரன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெப்ரிகேஷன் கமெண்ட் காட்டுது. என்னன்னு பாருங்க, kubectl exec pod நேம் கொடுத்து பக்கத்துல நான் கமெண்ட் கொடுத்தேன்ல bin bashன்னு, அந்த கமெண்ட் இப்ப நான் எழுத இந்த சின்டாக்ஸ்ல உள்ள கமெண்ட் வந்து டெப்ரிகேட் ஆயிடும். அது வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வெர்ஷன்ல அப்டேட் ஆகும்போது குபர்னெட்டிஸ்ல அந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாதான். அதுக்கு பதிலா யூ கேன் யூஸ் திஸ் ஃபியூச்சர் வெர்ஷன்ல இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க எழுதின அதே கமெண்ட்ல ஹைஃபன் போட்டுக்கணும், இடையில ஒரு ஹைஃபன் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் கமெண்ட். ஸோ இதுலயே இப்ப நான் என்னுடைய பாட்ல இருந்து வெளியில வந்துடுறேன், எக்ஸிட் ஆயிக்கிறேன். இந்த கமாண்ட்லயே இடையில ஹைஃபன் கொடுத்தாலும் நீங்க உள்ளதான் போவீங்க. வந்துட்டோமா? மறுபடியும் பிரிண்ட் envன்னு கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். இன்னொன்னு, நான் சர்வருக்குள்ள தட் இஸ் பார்ட்குள்ள போகாமே என்விரான்மெண்ட் வேரியபிள் லிஸ்ட் பண்ணணும். எப்படி பண்றது? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே, kubectl எனக்கு என்டர் ஆகும்னு சொல்றேன். வாட் இஸ் ஐடி? டெர்மினல்ல நம்ம பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய பாட நம்ம எடுக்க போறோம். நீங்க ஐடின்னு கொடுக்குறீங்க, ஐடிடின்னு கொடுக்குறீங்கனாலே என்ன மீனிங்? இன்டராக்டிவ் டெர்மினல் டிட்டாச்டு மோட். பேக் எண்ட்ல உங்களுடைய கண்டெய்னர்ஸ் இண்டிபெண்டா ரன் ஆகணுங்கிறதுக்காக ஐடிடி கமாண்ட் கொடுக்குறீங்க. அண்ட் இந்த பாட நான் என்டர் பண்ண போறேன். அண்ட் நான் கொடுத்த இல்லையா கமாண்ட் பின் பேஷ்க்கு பதிலாவே நான் எனக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துக்கலாம். பிரிண்ட் envன்னு கொடுத்தா நீங்க பாட்குள்ள போகாமையே அதனோட அவுட்புட் பார்க்க முடியும். சரிதா? ஒரு நிமிஷம். ஓகே, சோ இப்படியும் நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் மட்டும் இல்ல, வேற ஏதாவது நீங்க செக் பண்ணணும் இல்ல, நம்ம ஒவ்வொரு டைமும் கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு பாட்குள்ள போறதுக்கு பதிலா வெளியிலேயே நீங்க அந்த ஷெல் கமாண்ட்ஸ் ரன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பிங் பண்ணி பார்க்கணும், கர்ல் கமாண்ட் கொடுத்து நீங்க புல் பண்ணி பார்க்கணும், எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தீஸ் கமாண்ட்ஸ். ஓகே, சோ இப்படிதான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள நம்மளோட பாட்க்கு லான்ச் பண்றோம். அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்க என்னென்னலாம் லைக் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். நார்மலா உங்க சர்வருக்கு எப்படி வேரியபிள் யூஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் பாட்ஸ்க்கும். பட் ரியல் டைம்ல இன்னொரு விஷயம் இருக்கு. வாட் இஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் சொன்னேன் கரெக்டா, எப்படி நம்ம லான்ச் பண்ணுவோன்றதையும் பார்த்தோம். பட் ரியல் டைம்ல என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்றது எங்க யூட்டிலைஸ் ஆகும்னா, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. ரியல் டைம் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் லைக் டெவ் என்விரான்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, ப்ராட் இருக்கு, கியூஆர் இருக்கு. டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒர்க் பண்றாங்க. இந்த என்விரான்மெண்ட்ல லைக் வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? பெர்மிஷன்ஸ் இருக்கும், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டிப்பா இருக்கும், கிரெடென்ஷியல் இருக்கும். கரெக்டா? இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, டிஃப்ரெண்ட் பாட ஹேண்டில் பண்றாங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு எப்படி யூசர் நேம் தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கும் தேவை. பட் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? என்னோட யூசர் நேம் வேற, உங்களோட யூசர் நேம் வேற. நாட் ஓன்லி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், சில விஷயங்கள் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள பாஸ் பண்ணுவோம் அப்படின்றதுதான் கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள பேஸ் பண்ணி தான் கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். ஸோ இது வந்து என்னோட டெவலப்பர் லைக் டெவ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒரு யூசர். இந்த சினாரியோ ஓகே,
சோ டெவ் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர் இப்போ இங்க என்ன தேவைப்படுது, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட கிரியேட் பண்ண போறாரு. இவர் ஒரு பாட கிரியேட் பண்றாரு, இவர் ஒரு பாட கிரியேட் பண்றாரு. ப்ரொடக்ஷன்ல ஒரு பாட் நமக்கு தேவைப்பட போகுது. சோ 3 பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல தேவை. பட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் வரும்போது டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் லைக் வேல்யூஸ்மே மாறுது. டெவ் என்விரான்மெண்ட்ல இருந்த டெவலப்பர் அவருக்குன்னு ஒரு பாட கிரியேட் பண்ண போறாரு. அதுல வேற ஏதோ இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண நினைக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ஒவ்வொரு டைமும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா என்விரான்மெண்ட் வேரியபிளுக்காக தனித்தனியா ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஃபிக் மேப்னு ஒரு கான்செப்டை எடுக்கிறோம். கான்ஃபிக் மேப்னா என்னன்னா, கான்ஃபிக் மேப்ன்றது இட்ஸ் லைக் ரிசோர்ஸ் இன் குபர்னெட்டிஸ். ஒரு சின்ன ஐடியா ஆர் கான்செப்ட், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கும் மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வேரியபிள்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இத வந்து கான்ஃபிக் மேப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கான்ஃபிக் மேப்ஸ் இது வந்து என்னுடைய டெவ் என்விரான்மெண்ட். டெவ் என்விரான்மெண்ட்ல ஒரு யூசர் இருக்காங்க, டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு யூசர் இருக்காங்க. எல்லா யூசர்ஸுமே என்ன பண்ண போறாங்கன்னா கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணி பாட கிரியேட் பண்ண போறாங்க, பாட்ஸை கிரியேட் பண்ண போறாங்க. அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு பாடுக்கும் டெவலப்பர் ஒரு பாட கிரியேட் பண்ணும்பொழுது அதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேற கிரெடென்ஷியலா இருக்கணும். டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர் பாட கிரியேட் பண்ணும்போது வேற கிரெடென்ஷியல்ஸ்ல வரணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைக் எப்படி சொல்றது, டிஃப்ரெண்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கணும். பட் பண்ண போற வேலை என்ன, ஒரே வேலை தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல கான்ஃபிக் மேப்ன்றது எப்படி யூஸ் ஆகும்னா காமனா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ஃபிக் மேப்பை கிரியேட் பண்றேன். பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இந்த கான்ஃபிக் மேப் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு, இதுக்கு வேல்யூஸும் இருக்கு. யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு மலர், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 ஒரு கிரெடென்ஷியல் நான் என்ன பண்ணிட்டேன் கான்ஃபிக் மேப்பா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெவ் அப்படின்ற யூசர் எப்பெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பாட கிரியேட் பண்ணணுமோ அப்போ தனியா என்விரான்மெண்ட் வேரியபிள பாஸ் பண்ணாம இந்த கான்ஃபிக் மேப்பே ரெஃபரன்ஸா கொடுத்துருவாங்க. இவங்க கிரியேட் பண்ண போற ஒரு பாட் இல்ல மல்டிபிள் பாட்ஸ் வாட் எவர் இட் இஸ், அவங்க கிரியேட் பண்ண போற பாட்ஸ்க்கு இப்போ ஒரு 4 பாடு கிரியேட் பண்ண நினைக்கிறாரு, 4 பாடுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க? சரி, உங்களுக்கு நான் சினாரியோ சொல்றேன், நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு. உங்களுக்கு இப்போ ஒரு 4 பாடு கிரியேட் பண்ணணும். சிம்பிள் क्वेश्चन, 4 பார்ட்ஸ் எனக்கு அட் டைம்ல ஒரே மாதிரி கிரியேட் ஆகும், எப்படி கிரியேட் பண்றது? ஆன்லைன் எப்படி 4ன்னு கொடுப்பீங்க? நான் இதை விட்டுருங்க, இந்த கான்ஃபிக் மேப் என்விரான்மெண்ட் வேரியபிளை விட்டுருங்க. क्वेश्चन என்னன்னா எனக்கு அட் டைம்ல 4 பாடு கிரியேட் ஆகும் ஒரே மாதிரி. ஆன்லைன் ரெப்ளிகா செட், கரெக்டா? ரெப்ளிகா செட்டை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட்ல கேக்குறீங்களோ அவ்வளவு கவுண்ட்ல வந்துடும். இல்ல உங்களுக்கு எனக்கு ஏத்த கவுண்ட்ல இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா மெஷின்ஸ்லயும் ஒரு பாட் இருக்குன்னா லான்ச் பண்றீங்க டிமன் செட்டை பேஸ் பண்ணி. இப்ப என்னோட கிரைட்டீரியா என்ன, क्वेश्चन என்னன்னா எனக்கு பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் கிரியேட் ஆகணும். 4 பார்ட்ஸ்லயுமே எனக்கு கிரெடென்ஷியல்ஸ் வந்து பிளேஸ் ஆகணும். சாரி, கிரெடென்ஷியல்னா என்விரான்மெண்ட் வேரியபிள பிளேஸ் பண்ணணும். எப்படி நான் எழுதுறது? ஸ்கிரிப்ட் எழுதணும். இல்ல 4மே ஒரே மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 4 பாடு கிரியேட் ஆகணும். क्वेश्चन சிம்பிளா, நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம், ஈஸியான ஆன்சர் தான். 4 பாடு எனக்கு கிரியேட் பண்ணணும். அந்த 4 பாட்டையும் என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணணும். அப்ப நான் எப்படி லான்ச் பண்ணலாம்? இதே ஸ்கிரிப்டை எழுதி அது எது மூலமா நான் லான்ச் பண்ணலாம்? 4 பாடு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ரெப்ளிகா செட். அப்ப அதுக்குள்ளேயே என்விரான்மெண்ட் வேரியபிள் வரும்போதும் அதே ஆன்சர் தானே. ரெப்ளிகா செட் பேஸ் பண்ணியே எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸோட கொடுத்துடலாம். ஆன்சர் ஓகே. அதுல என்ன டிராபேக்னா இப்ப லான்ச் ஆச்சு தெரியுமா பாடு, அதுல எனக்கு இன்புட்டை மாத்தணும், அதாவது வேரியபிளை மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நேம் இஸ் ஈக்குவல் டு நான் மலர்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டேன், அதை நான் மாத்தணும். அப்ப என்ன பண்றது? எனக்கு வேரியபிளை மட்டும் மாத்தினா போதும், எனக்கு பாட ரீஸ்டார்ட் பண்ற அளவுக்கு பெரிய வேலை கிடையாது, சின்ன விஷயம் தான். எனக்கு அங்க ஓடிட்டு இருக்கிற வேரியபிளை மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு கான்ஃபிக் மேப் மெயினா தேவைப்படும். எனக்கு
என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றது ஓகே. நார்மலாவே நீங்க பாட்ஸ் கிரியேட் பண்ணும்போது வேரியபிள் கொடுத்துடுறீங்க, எத்தனை பாடா வேணுமோ அத்தனை பாடா லான்ச் பண்ணிடுறீங்க. டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு டெவலப்பர், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு டெவலப்பர் 1 2 3 செட் பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் அதே கிரெடென்ஷியல் போயிடும். பட் தி திங் இஸ் அடுத்த டைம் நீங்க சேஞ்ச் பண்றப்போ அதை பண்ண முடியாது. அப்டேட் ஆன பாட்ல போயிட்டு நீங்க ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண முடியாதுன்னு காமனா ஒரு வேரியபிள செட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் கான்ஃபிக் மேப். சோ இப்போ நான் டெவ் என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு கான்ஃபிக் மேப், இது நீங்க இப்படி பார்க்காம டெவ் என்விரான்மெண்ட்காக ஒரு கான்ஃபிக் மேப் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டெவலப்பர் எப்பெல்லாம் பாட் கிரியேட் பண்ண நினைக்கிறாரோ அப்ப இந்த கான்ஃபிக் மேப்பை அவர் லைக் அப்படி சொல்றது ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இந்த கான்ஃபிக் மேப்பை ரெஃபரன்ஸா எடுக்கிறதுனா மேப் பண்ணி விடுறதுதான். இந்த கான்ஃபிக் மேப்பை ஒரு பாடுக்கு மேப் பண்றது, இந்த கான்ஃபிக் மேப்பை இன்னொரு பாடுக்கு மேப் பண்றதுன்னு பாட்ஸ்க்கு நீங்க மேப் மட்டும் பண்ணா போதும். சேஞ்சஸ் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பாடுக்குள்ள போய் பண்ண தேவையில்லை. இந்த கான்ஃபிக் மேப்ல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே எல்லா பாட்லயும் சேஞ்ச் ஆயிடும், அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ கான்ஃபிக் மேப்ன்றது ஒவ்வொரு டைம் யூசர் பாட் கிரியேட் பண்ணும்பொழுதும் ஒரு வேரியபிளை பாஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டும்போது அதை காமிக்கிறேன். புரியல. வால்ட் இருந்து வர வால்ட் கிடையாது, அது வால்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு லாக்கர் மாதிரி தானே. ஓ அந்த கிரெடென்ஷியல் ஓகே. வேற கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும், பட் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் கான்ஃபிக் மேப் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் அட் டைம்ல சொல்லல. கான்ஃபிக் மேப் டெவ் என்விரான்மெண்ட்காக ஒரு கான்ஃபிக் மேப், எத்தனை பாட் கிரியேட் ஆனாலும் என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே கான்ஃபிக் மேப் நான் வந்து டெஸ்ட்டுக்கும் கிரியேட் பண்ணிக்க மாத்தி மாத்தி தான் கிரியேட் பண்ணுவோம். என்விரான்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கான்ஃபிக் மேப்னு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணிட்டு நான் எப்பெல்லாம் டெவலப்பருக்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப் வச்சிருக்காரு, டெஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப் இருக்கு, ப்ரொடக்ஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிக் மேப். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மாத்தணுமோ அந்த கான்ஃபிக் மேப்ல போய் மாத்திக்கலாம். அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா API வெர்ஷன் ஆஸ் யூஷுவல் நான் கிரியேட் பண்ண போறது கான்ஃபிக் மேப், C caps M caps மெட்டா டேட்டான்றதுல உங்க கான்ஃபிக் மேப்க்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க. டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு கான்ஃபிக் மேப்பை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கான்ஃபிக் மேப் கீழே தான் என்னுடைய வேரியபிள்ஸை நான் கொடுக்க போறேன். டேட்டா அப்படின்னு சொல்லி இங்க என்ன பாத்தீங்களோ அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெமோ கிரீட்டிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெலோ ஃப்ரம் த என்விரான்மெண்ட், இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்க சிங்கிளா பாஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும், ENVன்னு கொடுக்கும்போது சின்டாக்ஸ் இப்படி, கான்ஃபிக் மேப்பை லைக் லான்ச் பண்ணும்போது சின்டாக்ஸ் இப்படி. உங்களுடைய டைரக்ட் கீ டைரக்ட் வேல்யூ இப்படிதான் நீங்க கொடுப்பீங்க. சோ கொடுத்துட்டேன்னா இது என்னுடைய கான்ஃபிக் மேப் ஆஸ் a resource கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண தேவையில்லை, டைரக்டாவே நீங்க கொடுத்துருக்கலாம் அது. ஓகேவா? இப்ப நான் இந்த கான்ஃபிக் மேப்பை என்ன பண்ண போறேன்னா இன்னொரு பாட் கிரியேட் பண்ணும்போது அதை நான் ரெஃபரன்ஸா கொடுக்க போறேன். யூசுவல் பாட் கிரியேஷன் தான், யூசுவல் கொடுத்தோம். ஆமா, டைரக்டாவே நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ API வெர்ஷன் யூசுவல் பாட் கிரியேஷன். பட் இந்த இடத்துல நான் என்னன்னு கொடுத்துட்டேன், என்விரான்மெண்ட் ஃப்ரம் நான் கிரியேட் பண்ண பாத்தீங்களா கான்ஃபிக் மேப், அதை ரெஃபரன்ஸா கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நான் வேல்யூ பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இப்ப இதை பேஸ் பண்ணியே ஒரு 4 பாட் கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாட்லயும் போய் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன சொன்னேன், இந்த கான்ஃபிக் மேப் மட்டும் நீங்க ஓபன் பண்ணி இந்த வேல்யூ நீங்க மாத்தினீங்கன்னா எல்லாத்துலயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இதுதான் சென்ட்ரலைஸ்டா நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க கான்ஃபிக் மேப்ன்றது. ஸோ எதெல்லாம் மேனேஜ் பண்ணணுமோ எல்லாத்துலயுமே வேல்யூஸ் மாறிடும். பீரியாடிக்கலி பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம்லாம் மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல கான்ஃபிக் மேப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ லெட் அஸ் கிரியேட் கான்ஃபிக் மேப். இதே மாதிரியே தான் சீக்ரெட்ஸும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்ப்போம். கான்ஃபிக் மேப்ன்றது நீங்க எதெல்லாம் பப்ளிக்கா வைக்க போறீங்க. சும்மா இப்ப இந்த டெமோ கிரீட்டிங்ஸ் ஹெலோ ஃப்ரம் த என்விரான்மெண்ட்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, சும்மா ஒரு சின்ன விஷயம். இது எல்லாரும் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சென்சிபிளான டேட்டா கிடையாது. கரெக்டா? அந்த மாதிரி உள்ளத கான்ஃபிக் மேப்ஸ் வழியா என்னால மேனேஜ் பண்ண முடியும். இதே மாதிரி ஏதாவது டேட்டா உங்களுக்கு சென்சிட்டிவா இருக்குன்னா அது சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்ணுவீங்க. லைக் பாஸ்வேர்ட்ஸ், வேற ஏதாவது ஃபைலோட பாத்து, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சீக்ரெட்ஸா பாஸ் பண்ணுவோம். இதே மாதிரி. ஓகே, சோ கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ கான்ஃபிக் மேப் எந்த வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கொடுத்துக்கோங்க. Let me create a pod. Pod and யூசுவலா நம்ம கிரியேட் பண்றதா இது ஒரு HTTP கண்டெய்னர். யூசுவல் பாட் ஸ்கிரிப்ட் ஃபைனலா என்விரான்மெண்ட் எங்க இருந்து லைக் வேரியபிள் எங்க இருந்து எடுத்துக்கணும்னா நான் ஒரு கான்ஃபிக் மேப்பை ரெஃபரன்ஸா கொடுக்க போறேன். அந்த கான்ஃபிக் மேப் யாருன்னா இந்த டெஸ்ட் கான்ஃபிக் 1ன்ற கான்ஃபிக் மேப் தான். அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது என்னுடைய பாடுக்கு செட் ஆயிடும். ஓகே, சோ காப்பி. ஓ சாரி, இது அப்ளை பண்ணல. கான்ஃபிக் மேப்னு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து சாரி, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்விரான்மெண்ட் ஏத்த மாதிரியும் கான்ஃபிக் மேப்ஸ் வச்சுக்கலாம். இல்ல நீங்க அந்த கான்ஃபிக் மேப்லாம் மேனேஜ் பண்றதுக்கு இன்னொன்னு இதுலயே அட்வான்ஸ்டாவும் பண்ண முடியும். கான்ஃபிக் மேப் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், டெவ்வுக்கு டெஸ்ட் என்விரான்மெண்ட் ஏத்த மாதிரி ஒரு சின்ன வேரியபிள் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். டெவ்வுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு தனித்தனியா தேவையில்ல, ஒரே ஒரு கான்ஃபிக் மேப்லயே எனக்கு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். தனித்தனியா தான் எழுதணும்னு கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியே ஒரு சின்ன சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணியும் நீங்க வேரியபிள்ஸ் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எனக்கு வேரியபிள் பாஸ் பண்ணணும். அது எல்லாருமே பாக்குற மாதிரி பப்ளிக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க கான்ஃபிக் மேப்ஸை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காமனா நீங்க மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். kubectl so pod created kubectl get pods. இப்ப இதோட வேல்யூ எப்படி இருக்குன்றத நான் பாக்குறது எப்படி, நீங்க பாட்குள்ள போக வேண்டிய நீட் கிடையாது, வெளியில இருந்தே நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த பாடோட நேம் மட்டும் எடுத்துக்கோங்க, kubectl exec-it followed by pod name -- print environment variable. இது நம்மளுடைய புது பாட்ல டெமோ கிரீட்டிங் செஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெலோ ஃப்ரம் தி டெமோ கிரீட்டிங்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன வேரியபிள் பாஸ் ஆயிருக்கு. இது எல்லாருக்குமே பப்ளிக்கா இருக்கிறதுனால நான் கொடுத்துட்டேன். இல்ல சில விஷயங்கள் சென்சிபிளா இருக்குது அப்படின்னா சீக்ரெட்ஸா கொடுப்பேன். சீக்ரெட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு இதுல நான் உங்களுக்கு நான் லான்ச் மட்டும் தானே பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க இதுல இன்னொன்னு பண்ணி பாருங்க, உங்களுடைய பாட்குள்ள போய் டைரக்டா வேல்யூவை மாத்தாம லைக் நம்ம பாட்குள்ள போய் எந்த சேஞ்சஸும் பண்ணாம கான்ஃபிக் மேப்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க, அது பாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு தெரியும். ஓகேவா? சோ நான் அங்க போய் வேல்யூஸை மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்பதான் நீங்க பண்ணிருக்கிறது கரெக்ட். அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. நான் பண்ணல, ஜஸ்ட் நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாமே நான் பண்ணல. ஓகே, சோ அடுத்த சீக்ரெட்ஸ் அப்படின்றது சேம் திங். பாஸ்வேர்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸை நான் பாஸ் பண்ணணும், பிரைவேட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா சீக்ரெட்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். சீக்ரெட்ஸ்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்க என்கிரிப்ட் பண்ணி ஆர் என்கோட் பண்ணி கொடுப்பீங்க. அதே வேரியபிள் தான். சோ எப்படி நம்ம கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி சீக்ரெட்னு ஒண்ணு, அந்த சீக்ரெட்க்கு பேரு டெஸ்ட் சீக்ரெட் 1ன்னு வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் சீக்ரெட் 1க்கு கீழே நான் 2 இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறேன். ஒன்னு என்னுடைய நேம், இன்னொன்னு என்னுடைய பாஸ்வேர்டு. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சீக்ரெட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது என்ன, என்கோடட் டேட்டா. இப்ப இதனுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? நேம் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். லினக்ஸ்ல என்கோடிங் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இல்ல சும்மா லினக்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்கோட் பண்ணிக்கலாம். அதாவது என்கிரிப்ஷன் கிடையாது, என்கோடு. ஓகே, சோ என்ன டேட்டா நான் இப்போ என்கோட் பண்ண நினைக்கிறேனோ அந்த டேட்டா எக்கோ உங்களுடைய டேட்டாவை கொடுத்துக்கோங்க, ஃபாலோட் பை பைப்லைன் பேஸ் 64 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்கோட் ஆயிடும். என்னுடைய நேமுக்கான என்கோடட் ஃபார்மேட் இதுதான். ஓகேவா? இது அப்படியே டீகோட் பண்றதுக்கு சேம் எக்கோ டீகோடிங் நான் ட்ரை பண்ணது இல்லை, ஒரு நிமிஷம் கொடுத்து
364 வந்துருச்சா? இதோடைய வேல்யூ தான். அப்ப நான் இங்க கொடுத்திருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட்ல நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண வேல்யூட லைக் என்கிரிப்டட் ஆர் என்கோடட் டேட்டாவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா மலர் அப்படின்னு கொடுத்திருக்கேன். பாஸ்வேர்ட்ல நியூ 123 அந்த மாதிரி சம்திங் கொடுத்திருப்பேன். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்கோடட் ஃபார்மேட்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் சீக்கிரட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி என்கோட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது லினக்ஸ்ல பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்லயே கால்குலேட்டர்ஸ் இருக்கு. லைக் கன்வர்ஷனுக்கு கால்குலேட்டர்ஸ் அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காமிச்சது. ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நான் இந்த 2 விஷயங்களையும் இப்ப ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ண போறேன். சோ பாஸ்வேர்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு நேம், ஒரு பாஸ்வேர்ட் இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணி பாருங்க, டிகோட் பண்ணி பாருங்க. சோ காப்பி பண்ணிட்டேன். vi main.yaml ஓகே. சோ kubectl apply command. இப்போதைக்கு சீக்ரெட் தான் கிரியேட் பண்றோம். இந்த சீக்ரெட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன். சோ kubectl get secrets test secret னு ஒன்னு இருக்கு. சோ இத வந்து நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். இதுல நான் டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணது கிடையாது. kubectl describe secret followed by வருது. இது என்ன காட்டுது? ஒரு சீக்ரெட் வந்து நம்மளுடைய கிளஸ்டர்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் டிஃபால்ட்டாலாம் எந்த சீக்ரெட்ஸும் இருக்காது. ஆனா டிஃபால்ட்டா கான்ஃபிக் மேப் இருக்கு. டிஃபால்ட்டா கான்ஃபிக் மேப்னா kubectl get config இருக்கு பாத்தீங்களா? கியூப் ரூட் CA CRT ன்னு ஒன்னு இருக்கு. அது கிளஸ்டர் நான் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆன ஒரு கான்ஃபிக் மேப். கான்ஃபிக் மேப் பேசிக்கா எதனால யூஸ் ஆகுது? ஏதாவது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் உங்களுடைய பாட்ஸ்க்கு கொடுக்கணும்னா கான்ஃபிக் மேப் மூலமா பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டா குபர்னெட்டிஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிக் மேப். இதனாலதான் நம்ம பாட் ஓபன் பண்ணி பாக்குறப்போ நிறைய வேரியபிள்ஸ் லிஸ்ட் ஆச்சு தெரியுமா? அது இதனாலதான் வந்து அது சும்மா வரல, டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இருந்தது. பட் அதுல எதுவுமே சீக்ரெட்டா இல்ல, எல்லாமே பப்ளிக்கா இருந்ததுனால கான்ஃபிக் மேப்ஸா நீங்க பாத்தீங்க. சீக்ரெட்ஸ் எதுவுமே டிஃபால்ட்டா கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணது மட்டும்தான் சீக்ரெட் இருக்கு, விச் இஸ் ஒபேக். அதுல 2 டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 2 டேட்டாவும் இதுதான், நேம், பாஸ்வேர்ட். இது விசிபிளா இருக்காது, பட் பாட்குள்ள போய் பார்த்தாங்கன்னா இருக்கும். பாட்குள்ள நம்ம என்டர் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். நம்ம பாடோட பேர் kubectl get paths. சாரி, இன்னும் பாட் நான் கிரியேட் பண்ணல, இப்போதைக்கு சீக்ரெட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், சாரி. ஸோ அந்த சீக்ரெட்டை பேஸ் பண்ணி ஒரு பாட், ஸோ சேம் பாட் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்குன்னு ஒரு பேரு அண்ட் அதனுடைய என்விரான்மெண்ட் ஃப்ரம்னு இருக்கும்போது சீக்ரெட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து நேம் சீக்ரெட் 1, அவ்வளவுதான். கான்ஃபிக் மேப் மாதிரி. ePay version. கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய தேர்ட் பார்ட். நான் 3 பார்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். 1 யூஸ்வலா நம்ம லான்ச் பண்ற என்விரான்மெண்ட் வேரியபிள், செகண்ட் கான்ஃபிக் மேப், தேர்ட் சீக்ரெட்ஸ். ஸோ kubectl exec-it environment demo 3 followed by பாஸ்வேர்ட், இது என்னோட நேம். சோ சீக்ரெட்ஸா நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அது யாராலையும் ஓபன் பண்ணி பார்க்குள்ள இருக்கும். பார்க்குள்ள நீங்க போனீங்கன்னா பாக்கலாம். சோ பார்க்குள்ள பெர்மிஷன் இல்லாதவங்க அதை பார்க்கணும் அப்படின்னா சீக்ரெட்ஸா வச்சுக்கலாம். கான்ஃபிக் மேப் எங்க இருந்து ஓபன் பண்ணி பார்த்தாலும் காமிச்சிடும். இப்ப நான் எப்படி சீக்ரெட்டை ஓபன் பண்ணி பார்த்தேன், kubectl டிஸ்கிரைப் கொடுத்து காட்டும் போது எனக்கு காமிக்கல. அந்த மாதிரி கான்ஃபிக் மேப் காட்டும்.
ஸோ வேல்யூஸை காட்டும், இது உங்களுக்கு சீக்ரெட்டா வச்சுக்கும் அப்படின்றதுதான். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களை யூஸ் பண்ணி யூ கேன் பாஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் யோர் பாத்ஸ். இது தவிர வால்யூம்ஸ் அண்ட் அடுத்து இருக்க கூட ஹெச்பின்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது புரிஞ்சுதா? என்விரான்மெண்ட் வேரியபிள் கான்ஃபிக் மேப்பாவும் சீக்ரெட்ஸாவும் we can pass. What is meant by PV and PVC? அதுலயே நம்ம access mode பார்த்தோம். Persistent volume and persistent volume claim. What is meant by persistent volume? Yes, persistent volume என்ன, persistent volume claim என்ன? ஓகே, நம்ம வந்து பாட்ன்றது ஒரு மெஷின் மாதிரி தான், அதுவும் ஒரு கண்டெய்னர் தான். அதுக்கு ஏதாவது டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜை அது மெஷின்ல இருந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது மெஷின்ல இருந்தே எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன டிராபேக்? பெர்மனன்ட் கிடையாது, அது லாங் லாஸ்டிங் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அதே பாட் வேற மெஷின்ல கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ண முடியாது, டேட்டா பர்சிஸ்டன்டா இருக்காது, பாட் ப்ராப்பரா ரன் ஆகுது. இந்த மாதிரி டிராபேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம பர்சிஸ்டன்டா ஒரு டேட்டா மெயின்டைன் பண்றதுக்கு பர்சிஸ்டன்ட் வால்யூம் இஸ் நீடட். அந்த வால்யூமை தான் இங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கியூப் அட்மின் என்ன பண்ணுவாங்க, ஹி வில் கிரியேட் அ பூல் ஆஃப் பர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ், செட் ஆஃப் வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்போ உங்களுக்கு எந்த வால்யூம் தேவையோ அப்போ நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். claims PV, ஒரு டெவலப்பரோ ஒரு DevOps இன்ஜினியரோ டெஸ்டரோ வரும்போது he can claims for persistent volume. ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது உங்க பாடுக்கு நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று ரைஸ் பண்றது, டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி தான். ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூம் இவ்வளவு ஸ்டோரேஜ்ல எனக்கு வேணும்ன்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அந்த கண்டிஷன்லாம் ஓகேவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அட்மின் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரெக்வஸ்ட் தான் கொடுக்க போறீங்க, நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் ஓகேவா இருந்தா மட்டும்தான் he will accept and give you the volume. அதுதான் PV and PVC. அது எந்த மோட்ல உங்களுக்கு வேணும். ஸோ ரெக்வஸ்ட்னா என்ன, கியூப் அட்மினோட வேலை வால்யூம் கிரியேட் பண்றது, அவ்வளவுதான். 1 GB 500 MB கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. உங்களோட வேலை உங்களோட பாடுக்கு என்ன மாதிரி வால்யூம் வேணுமோ அதை நீங்க ரெக்வஸ்டா ரைஸ் பண்ணுவீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு 500 MB ஒரு வால்யூம் வேணும், அது ரீட் ரைட் ஒன்லி மோட்ல இருந்தா ஓகே தான், இல்ல ரீட் ரைட் மெனி மோட்ல இருந்தாலும் ஓகே தான்ன்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி அட்மின் will give you some volume. அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதையும் ஸ்கிரிப்ட் மூலியமா தான் கிரியேட் பண்ண போறோம். இப்ப நான் தான் கியூப் அட்மின், நான் தான் டெவலப்பர். ஓகேவா? சோ லெட் மீ கிரியேட் அ வால்யூம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எப்ப தேவைப்பட்டாலும் நான் கொடுத்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க, இல்ல அதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அபிஷியல் பேஜ்ல இருந்தே எடுத்து பிராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? அது இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை காட்டும். Let me create a persistent volume. Okay, so API version is V1 and kind persistent volume நான் கிரியேட் பண்ண போறேன். pcaps vcaps இதுல நீங்க ரைட் பண்ணும்போதே காமிச்சிடும் சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது நீங்க எழுதியே பாருங்க, சும்மா ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே விஜுவல் ஸ்டுடியோ கூட எடுத்து கொடுக்கும் சின்டாக்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்ன்றது. மெட்டா டேட்டா ஒரு வால்யூமா கிரியேட் பண்ணி வைக்கிறேன் நான் தான். ஓகே, அண்ட் ஸ்பெசிபிகேஷனுக்கு கீழே இந்த வால்யூம் என்ன ஆக்சஸ் மோட்ல இருக்கணும், இந்த வால்யூம்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு எல்லாமே நான் கொடுப்பேன். ஓகேவா? இதனுடைய ஆக்சஸ் மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீட் ரைட் ஒன்ஸ்ல. இப்போதைக்கு நான் இபிஎஸ் பேஸ் பண்ணின ஒரு வால்யூம் தான் கிரியேட் பண்றேன். இதே மாதிரி உங்களுக்கு இஎஃப்எஸ் பேஸ் பண்ணி இருக்கணும்னா ரீட் ரைட் ஆர் ரீட் ஒன்லி மெனி கீழே ஹைஃபன் போட்டு ரைட் ஒன்லி மெனினும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ல அது கிரியேட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ஒன்ஸ்ல கிரியேட் பண்றேன். அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த வால்யூம் உடைய storage. What is GI? அப்ப GB கம்மி. MIMB பார்த்தோம்ல அதே மாதிரிதான் அது. சோ அது மாதிரி ஹோஸ்ட் பாத்ன்றது என்னுடைய சர்வர்ல கிரியேட் ஆகிற ஒரு வால்யூம்ன்றதுனால அந்த வால்யூமோட பாத் டெம்பரரி டேட்டா அப்படின்ற இடத்துல தான் இந்த வால்யூம் கிரியேட் ஆக போகுது. நீங்க நார்மலா எப்படி பாத்ஸ் பாப்பீங்களா அந்த மாதிரி என் மெஷின்ல எந்த பாத்ல இந்த வால்யூம் கிரியேட் ஆகும், ஹோஸ்ட் பாத் இவ்வளவுதான். சோ இந்த வால்யூம்ல யார் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க, இப்போ கியூப் அட்மின் கிரியேட் பண்ண போறாங்க.
vi main.yaml fonts எல்லாமே நான் delete பண்ணிக்கிறேன். kubectl apply -f main.yaml ஒரு வால்யூமா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாட்ஸை மட்டும் நான் delete பண்ணிக்கிறேன். kubectl get pods kubectl delete pods deleted. சோ இப்போ என்கிட்ட எத்தனை வால்யூம்ஸ் இந்த கிளஸ்டருக்குள்ள கிரியேட் ஆயிருக்குன்றது எப்படி பாக்குறது? kubectl தான் இது வர மாட்டேங்குது. kubectl get என்ன வால்யூம் pv or persistent வால்யூம் நீங்க கொடுத்துக்கலாம். pv கொடுத்தனா எவ்வளவு வால்யூம் கிரியேட் ஆயிருக்குன்றத காட்டும். இப்போதைக்கு ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்கு. 60 செகண்ட் முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. 1 GI கெபாசிட்டில இருக்கு. ரீட் ரைட் ஒன்ஸ் அக்சஸ் மோட்ல இருக்கு. இது என்ன ரிக்ளைம் பாலிசில இருக்கு? ரீடைன். இப்போதைக்கு இந்த வால்யூம் அவைலபிளா தான் இருக்கு. இன்னும் யாரும் எடுக்கல. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வால்யூம் பத்தி காட்டுது. இப்போ ஒருத்தர் வருவாரு, ஜஸ்ட் யுவர் யூசர், ஏதோ ஒரு யூசர் வந்து ஒரு கிளைம் ஒன்னு கிரியேட் பண்ண போறாரு. அதாவது கிளைம் persistent volume request இப்போதான் ரைஸ் பண்ண போறாரு. கியூப் அட்மினுக்கு அது வரும். சோ persistent volume claim ஒன்னு நான் கொடுக்க போறேன். அது பேர் என்னோட கிளைமுக்கு பேரு டெஸ்ட் கிளைம்னு வச்சிருக்கேன். எல்லாமே இதே ஃபார்மேட் தான். சோ எதுக்கு பண்றோம்ன்றது ஆனா தெரியாது. எதுக்கு நான் போய் இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறோன்றது. நார்மலாவே அவங்க ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும்ன்றதை நீங்க போய் கேட்பீங்க, டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எல்லாமே ஸ்கிரிப்டா தான் இருக்கும். நீங்க ஒரு பாட் கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் தான். சும்மா ஒரு டிக்கெட் ரைஸ் பண்றது லைக் கிளைம் பண்றதா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் தான். அந்த மாதிரி. சோ டெஸ்ட் கிளைம் என்னுடைய ஸ்பெசிபிகேஷனும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரீட் ரைட் ஒன்ஸ்ல தான் எனக்கு ஒரு இது வேணும். இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது மோட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணி கொடுப்பாங்க. ரீட் ரைட் ஒன்ஸ்ல எனக்கு ஒரு பாட் வேணும். அண்ட் என்னுடைய பாட்ன்ற வால்யூம் வேணும். என்னோட வால்யூமோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 500 MI இருந்தா போதும். அது GI. எனக்கு அதுலயே ஹாஃப் தான் நான் கேட்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு ஒண்ணு இருந்தாலே போதும். ரெக்வஸ்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இஸ் 500 MI. இதை நம்ம கொடுத்து கிளைம் பண்ணி வைப்போம், லைக் ரைஸ் பண்ணி வைப்போம். ஜஸ்ட் பாருங்க. கிளைமும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை கிளைமிங் இந்த கிளஸ்டருக்குள்ள எத்தனை கிளைம்ஸ் வந்திருக்கு இப்ப வரைக்கும் நீங்க பாக்கணும்னா, பிவிசி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஒரே ஒரு கிளைம் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த பெண்டிங் இன்னும் அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு வரல. ஏன்? அட்மின் வந்து இன்னும் அக்செப்டும் பண்ணல. அட்மின் எப்ப அக்செப்ட் பண்ணுவாருன்னா, நீங்க எப்ப பாட் கேக்குறீங்களோ அந்த பாடுக்கு இது ஓகேவான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னும் நான் பாடே கிரியேட் பண்ணல, சும்மா ரெக்வஸ்ட் தானே கேட்டிருந்தேன். சோ இப்போ நான் பாடு கிரியேட் பண்ணும்போது என்னுடைய கிளைம் நான் ரெஃபரன்ஸா கொடுத்துருவேன். இங்க பாருங்க, இந்த கிளைம் நான் இந்த பாடுக்காக தான் பண்ணன்ற மாதிரி நான் ரெஃபரன்ஸா கொடுத்துட்டேன்னா அது எனக்கு அசைன் ஆயிடும். சோ இங்க பாருங்க, இப்போ யூசுவல் பாடு கிரியேஷன் ஸ்கிரிப்ட் தான். யூசுவல் ஸ்கிரிப்ட் இது வரைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னுடைய பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னருடைய பாத் மவுண்ட் வால்யூம் எங்க எனக்கு மவுண்ட் ஆகணும், which is where www html. அதனுடைய இந்த நேம் எங்க வந்தது? ஆமா, html அது ஓகே, பட் நேம் எதுக்கு? இது ஓகே. வால்யூம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாப்போம், செக் பண்ணி பாப்போம். ஒருவேளை மை பாட் தான் அப்படி கொடுத்துருக்கேன்னு தெரியல.
அதுக்கு வந்து ஹோஸ்ட் என்னுடைய வால்யூம் எந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்றது ஹோஸ்ட் பாத் விச் இஸ் டெம்ப் டேட்டான்றது எனக்கு கிரியேட் ஆச்சு. இது என்னுடைய வேர் www.html. இப்போ இவங்களுக்காக தான் நான் ஒரு வால்யூம் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்ப என்னுடைய கியூப் அட்மின் கிரியேட் பண்ணாரு இல்லையா அந்த வால்யூம், அதை கொடுக்கும்போது அந்த டெம்ப் டேட்டாவும் வேர் www.html சிங்க் ஆயிடும். இந்த பாட்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது எரர் வந்து காமிச்சிடும். சோ வால்யூம்ஸ் எந்த வால்யூம் எனக்கு வேணும், லைக் வால்யூம் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க போது நான் கிளைம் பண்ண இல்லையா அந்த ரெக்வெஸ்டோட பேரையும் நான் கொடுத்துட்டேன். டெஸ்ட் கிளைம் தான் இந்த இடத்துல நான் மேப் பண்றேன். ஜஸ்ட் நீங்க பார்க்கும்போது தெரியும், அதுவே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி கொடுக்கும். காப்பி கொடுத்தாச்சு. பாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ kubectl get pvc என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பவுண்ட் ஆயிடுச்சு. நீங்க கிளைம் பண்ண ரெக்வெஸ்ட் அப்படியே இருந்தது. when you create a pod அந்த கிளைம் பண்ணீங்க தெரியுமா, அது உங்களுக்கு ஓகே ஆகி பெண்டிங் இருந்து பவுண்ட் ஆகி உங்க பாடுக்கு இப்போ மேப் பண்ணி விட்டுருச்சு. ஸோ எனிகா ஒரு ரீட் ரைட் ஒன்ஸ்ல தான் இருக்கு. பட் எப்படி ஒரு பர்சிஸ்டன்ட் வால்யூம் செட் பண்றது அப்படின்றத நீங்க பாத்திருக்கீங்க. இதுக்கு பதிலா வேற ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஆக்சஸ் மோட யூஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இதனுடைய கெப்பாசிட்டி 1 GB, பட் நான் எடுத்திருக்கிறது அது லைக் 1 GI, நான் எடுத்திருக்கிறது 500 தான். ஸோ kubectl get pods கொடுத்தனா எனக்கு ஒரு பாட் ரன்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்குன்னு ஒரு வால்யூமும் செட் ஆயிடுச்சு. இப்போ இதனோட kubectl ஃபைல் கிளைம் பண்ணது என்னமோ 500 தான். அதுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா 500 தான் இருக்கு. அங்க 500 தான் இருக்கு. ஆமா ஆமா, டோட்டல் வந்து 1 pods-o வைடு இத காமிக்காது வால்யூம்ஸ். சாரி, pvc போட வந்துரும். pv kubectl get pv என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண வால்யூம். இப்போ என்ன ஸ்டேஜ்க்கு ஆயிடுச்சுன்னா அது பவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் டெலீட் அப்படின்ற ரீக்ளைம் பாலிசில இருக்கு. அப்படின்னா டெலீட்ல இருக்கு, டெலீட்டே போயிடும். அது வால்யூமும் டெலீட் ஆயிடும், டேட்டாவும் டெலீட் ஆயிடும். ஸோ ரீடைனுங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்தது எம்டி வால்யூம். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு, ரீக்ளைம் பாலிசி என்ன பண்ணிக்கலாம்னா ரீடைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுல வால்யூம் இருக்கு, லைக் டேட்டா இருக்குன்னா இங்க டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வால்யூமை வச்சுக்கலாம் அப்படின்றது ரீடைன். சாரி, ரீடைன்ன்றது உங்களுக்கு வால்யூமும் இருக்கும் டேட்டாவும் இருக்கும் அப்படின்றது. நான் ரீடைன் ரீசைக்கிள் கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். ரீசைக்கிள்ன்றது வால்யூம் இருக்கும் பட் டேட்டா இருக்காது. டெலிட்ன்றது ரெண்டுமே இருக்காது. ஓகே, சோ இந்த மாதிரி வால்யூம்ஸ் ரைஸ் பண்ணி லைக் கிளைம்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுக்கான வால்யூம்ஸை நீங்க செட் பண்ணிக்கலாம். எத்தனை வால்யூம்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரீக்ளைம், ரீடைன், டெலீட். ரீடைன், ரீசைக்கிள், டெலீட். ரீடைன்ன்றது ரெண்டுமே இருக்கும். ரீசைக்கிள்னா வால்யூம் மட்டும் இருக்கும், டெலீட்னா ரெண்டுமே இருக்காது. ஓகே, சோ இதான் PV அண்ட் PVC. சோ வால்யூம் கிரியேட் பண்றதுக்கு பேரு PV, அதை நம்ம பாடுக்கு மேப் பண்றப்போ கிளைம் பண்ணி மேப் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அண்ட் ஆக்சஸ் மோட் உங்களுக்கு தெரியும். என்ன ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கு? தப்பு, அது ரீக்ளைம் பாலிசி. ரீட் ரைட் ஒன்ஸ், ரீட் ஒன்லி மெனி, ரைட் ஒன்லி மெனி. அடுத்து நாலாவது ரீட் ரைட் ஒன்ஸ் பாட் அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா, பாட் ஓரியன்டா வருது. ரீக்ளைம் பாலிசில தான் ரைட் அண்ட் ரீசைக்கிள் அண்ட் டெலிட் 3 இருக்கு. லாஸ்டா வாட் இஸ் HPA ஐடியா? இப்ப இந்த குபர்நெட்டிஸ்குள்ள என்னென்ன நீங்க பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் நீங்க AWSல படிச்சீங்களோ அதை முக்கால்வாசி நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஒரு வால்யூம் எப்படி கொடுக்கறது, நெட்வொர்க் எப்படி கொடுக்கறது, அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றது, கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றது, அதுல வரக்கூடிய லோடை எப்படி பேலன்ஸ் பண்றது யூசிங் லோட் பேலன்சர். டிப்ளாய்மென்ட் மூலமாவும் ஒரு பாட லான்ச் பண்ணலாம், ரெப்ளிகா செட் மூலமா லான்ச் பண்ணலாம், டீமன் மூலமா லான்ச் பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்க. ஃபைனலா ஒண்ணு மட்டும் பாக்கல. அதான் லோட் பேலன்சர் பாத்துட்டீங்க. உங்க EC2ல என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம்? EC2ன்றது இட்ஸ் a சர்வீஸ். அதுல உங்களுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் கிடைக்குது, என்னென்னலாம் நீங்க வாங்க முடியும் EC2 கீழ? இன்ஸ்டன்ஸ் வாங்குறீங்க, தவிர
தனித்தனியா நீங்க அந்த டேஷ்போர்ட்ல என்ன இருக்கோ அதுதான் கேக்குறேன். அதுதான் உங்களுடைய ரிசோர்சஸ். அது வந்து ஒரு மெஷின்குள்ள என்ன இருக்கு? வாட் இஸ் EC2 ஃபர்ஸ்ட்? Elastic Compute Cloud, it's a service where you can get many resources. நிறைய resources நீங்க டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி வாங்குறீங்க. அதுல ஒரு ரிசோர்ஸ் தான் இன்ஸ்டன்ஸ். What is instance? உங்களுடைய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி 30 GB ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரி ஒரு OSல இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் லைக் T2 மைக்ரோல எனக்கு ஒரு மெஷின் வேணும்னு நீங்க கேக்குறீங்க தெரியுமா? அதை உங்களுக்கு வர்ச்சுவலைஸ் பண்ணி கொடுக்குறான் தெரியுமா? just what instance? பேருக்கு தான் அது இன்ஸ்டன்ஸ். ஹோலா அது சர்வர். அவன் மெஷினா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருல ஒரு சின்ன பார்ட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இன்ஸ்டன்ஸ் தவிர வேற என்ன வாங்க முடியும்? வால்யூம் EBS வாங்குறீங்க, தனியாவும் நீங்க வாங்கிக்கலாம், மெஷின் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். வால்யூம்ஸ் வாங்குறீங்க, அது தவிர நெட்வொர்க்ஸும் நீங்க செட் பண்றீங்க, அது தவிர உங்க மெஷின்ஸ்க்கு ஐபிஸ் வேணும்னா தனியா வாங்குறீங்க, எலாஸ்டிக் ஐபி. அடுத்து VPC அதுக்குள்ளதான் வருது எல்லாமே. ஆட்டோ ஸ்கேலிங் தானே நீங்க இன்னும் பார்க்கல. லோட் பேலன்சர் பாத்தீங்க. ஆட்டோ ஸ்கேலிங்ன்றதும் சர்வீஸ் EC2குள்ள ஒரு சர்வீஸ் தான். ஓகேவா? ஒரு சின்ன பார்ட் தான். அதை நீங்க இன்னும் பாட் லெவல்ல பார்க்கல, which is Kubernetes லெவல்ல எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும் அப்படின்றத பார்க்கல. மெயினா பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் which is உங்களுடைய கிளவுடுக்கும் பிசிக்கல் சர்வர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிளவுட் ரிசோர்சஸ்க்கும் பிசிக்கல் ரிசோர்சஸ் டிஃபரன்ஸ்ன்றதை விட நம்ம எதுக்காக மெயினா கிளவுடுக்கு வந்தோம்? ஆட்டோ ஸ்கேலிங்காக தான் வந்ததே. உங்களுடைய நம்ம ஸ்கேல் அப் பண்ண முடியாது. ஆட்டோ ஸ்கேலிங் ஒரே கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து கிளவுடுக்குன்றதே வந்தோம். மற்றபடி லோட் பேலன்ஸ் பண்றது கஷ்டம் கிடையாது. லோட் பேலன்சர் பிசிக்கலாவே இருக்கும். அதே மாதிரி மெஷின்ஸ் வாங்கி வைக்கிற சம்பவ் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் டிராபேக்ஸ் இருந்தாலும் மெயின் அட்வான்டேஜ் ஆட்டோ ஸ்கேலிங்காக தான் நம்ம கிளவுடுக்கு வரும். அதை நம்ம இப்ப அடுத்து Kubernetes-லயுமே பார்ப்போம். இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட் டூல் வேர் யூ கேன் மேனேஜ் எவ்ரிதிங். எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். லோட் பேலன்ஸ் பண்றது, ஆட்டோ ஸ்கேல் பண்றது எல்லாமே உண்டு. சோ வாட் இஸ் HPA? ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். அப்ப VPA vertical pod auto scaling. What is mean by auto scaling? Automatic scale up and scale down அங்க நடக்கணும் based on the criteria or based on the limit. நீங்க சொல்லி வச்ச லிமிட்டை பொறுத்தோ நீங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்கேல் அப் ஆர் ஸ்கேல் டவுன் நடக்கணும். அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு ஆட்டோ ஸ்கேலிங்ல? ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங், வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். இட்ஸ் an equation. ஓகே, ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிகல்னா என்ன? அப்கிரேட் ஆச்சுன்னா வெர்டிகல். சோ அது உங்களுக்கு சின்ன இமேஜாவும் நான் போட்டிருந்திருப்பேன். இதான் என்னுடைய மெஷின். இதனுடைய மெஷினை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மெஷின் which is உங்களுடைய லேப்டாப்பே கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். உங்க லேப்டாப்ல ஸ்டோரேஜ் இருக்கு, ரேம் இருக்கு, ப்ராசஸர் இருக்கு, எல்லாத்துக்குமே லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டை அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெஷின் என்ன ஆகும்? டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது இல்லாம என்னால புது மெஷின்ஸையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். லைக் புது லேப்டாப் வாங்கிக்கலாம், புது டிவைஸ் வாங்கிக்கலாம். அப்படின்னா நீங்க புதுசா ஒண்ணு கொண்டு வரீங்கன்னு அர்த்தம், which is horizontal scaling. இல்ல எனக்கு இதுலயே நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நீங்களே இதுல ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா, லைக் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றீங்க, பூஸ்டப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெர்டிகல். இதையே நான் அப்கிரேட் பண்றேன்னு அர்த்தம். சோ ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங், வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங் எங்கெங்க யூஸ் ஆகும் ரெண்டும்? அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ற லெவல்ல உங்களுக்கு ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங். புதுசா மெஷின்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மெஷின்ல டிராபிக் ஜாஸ்தி ஆகுது, ப்ராசஸர் ஜாஸ்தி யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அதனால அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது. we need more servers to handle the traffic. அது ஹாரிசான்டல். வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது மெயினா ஸ்டோரேஜ்க்கு தான் வரும். ஓகேவா? ஒரு மெஷினுடைய CPU ரேம் இன்க்ரீஸ் பண்றதை காட்டிலும் டேட்டா பேஸ் இருக்கு தெரியுமா, உங்களுடைய டேட்டா பேஸ்ல வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது தேவைப்படும். ஆல்ரெடி உங்களுக்கு 100 GB வச்சிருக்கீங்க, டேட்டா பேஸ் ஃபுல்லுனா கூட என்னால போய் மேனுவலா ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்க முடியாது. அந்த டைம்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரேஜ் இன்னும் 100 GB இன்க்ரீஸ் ஆகணும்னா வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது அங்க பயன்படும். RDSல நீங்க பார்க்கலாம். RDSல ஸ்டோரேஜ் ஆட்டோ ஸ்கேலிங் ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்திருப்பான், அதுதான் வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். ஓகே, உங்களால ஒரு மெஷின், இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், ஒரு மெஷின் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக் லைக் T2 மைக்ரோல இருந்து T3 மீடியம்க்கு என்னால ஸ்விட்ச் பண்ண முடியுமா? ஒரு மெஷின் ரன் ஆயிட்டு இருக்கும் போது ஆட்டோ ஸ்கேலிங் எனக்கு அதே மெஷின் சேஞ்ச் பண்ணும்.
ஆன்லைன் ஒரு மெஷின் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கும்போது T2 மைக்ரோல இருந்து T3 மீடியம் ஆர் T3 மைக்ரோக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணணும் வித்தவுட் டவுன் டைம் பாசிபிளா? அதான் ஆனா புரியல புரியல. அதே மிஷினே பண்ண முடியாதுன்றீங்களா? பண்ணலாம் பண்ணலாம். பட் அதுல என்ன ட்விஸ்ட்னா டவுன் டைம் இல்லாம பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப என்னுடைய கிளைண்ட் மெஷினே ஓடிட்டு இருக்குல்ல. ஒரு கிளைண்ட் மெஷின் நான் கிரியேட் பண்ணி தானே கிளஸ்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளைண்ட் மெஷின் இப்ப எனக்கு T2 மைக்ரோல ஓடிட்டு இருக்கிற ஒரு மிஷின் தான். நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஓகே, T2 மைக்ரோல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெஷின். அதை இப்ப நான் T3க்கு மாத்தணும்னாலும் என்னால மாத்த முடியும். மெஷின்ஸே காட்ட மாட்டேங்குது. அதுலதான் இருந்துச்சு. இருக்கா? நீங்க மெஷினை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ்ல நீங்க பண்ண முடியும். சரி. சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப் அந்த ஆப்ஷன் எனக்கு காட்டல. டவுன் டைம் பண்ணா இல்லாம பண்ண முடியாதுன்னு சொன்னல. இந்த மெஷினை ஸ்டாப் பண்ணிட்டா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் ஆப்ஷன் காட்டும். நீங்க அப்ப மாத்திக்கலாம். டவுன் டைம் இல்லாம பண்ண முடியாது. ஓகே. சோ அதே மாதிரி உங்களுக்கு பாட் லெவல்லையும் சாரி குபர்னெட்டிஸ்ல பாட் லெவல்லையும் ஆட்டோ ஸ்கேலிங் அந்த பாட்ஸ்க்குமே நம்ம ரிசோர்ஸ் அண்ட் லிமிட்னு கொடுத்து தானே நம்ம வந்து கிரியேட் பண்ணினோம். அதாவது மினிமம் இவ்வளவு சிபியூ இதுக்கு தேவைப்படும், மேக்ஸிமம் இவளுக்கு தேவைப்படும். அந்த லிமிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா அதனால தாக்கு பிடிக்க முடியாது டிராபிக். அப்ப என்ன பண்ணணும்? புதுசா ஒரு பாடு இல்லாட்டி அந்த பாட்குள்ளேயே லிமிட்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? பாட் ஒன்று நம்ம கிரியேட் பண்றோம். ஜென்ரலா நம்ம பாட் கிரியேட் பண்றதுல இருந்து இப்ப அட்வான்ஸ்டா எப்படி கிரியேட் பண்ணுன்றது வரைக்கும் தெரிஞ்சுட்டீங்க. ஒரு பாட் கிரியேட் பண்றப்போ என்னால அந்த பாட்குள்ள என்ன கண்டெய்னர் ஓடணும், என்ன இமேஜ்ல கண்டெய்னர் கிரியேட் ஆகணும், அது என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள் எடுத்துக்கணும், கான்ஃபிக் மேப் மூலயமா எடுத்துக்கணுமா, சீக்ரெட்ஸ் மூலயமா எடுத்துக்கணுமா, அண்ட் அந்த பாட் கிரியேட் ஆகும்போது உள்ளுக்குள்ள கண்டெய்னர்ஸ் எவ்வளவு ரேம் யூட்டிலைஸ் பண்ணணும், எவ்வளவு ப்ராசஸர் யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப அந்த பாட் டிராபிக்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. பட் நம்ம செட் பண்ண லிமிட்ஸ கிராஸ் பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணு அந்த த்ரெஷோல்ட கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா ஒண்ணு நான் புது பாட கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? அந்த ரெண்டு ஆட்டோ ஸ்கேலிங் தான் நீங்க பார்க்க போறீங்க. விபிஏ என்னன்னு நீங்க பாருங்க. நான் சொன்ன கான்செப்ட்ல ஸ்கிரிப்ட நீங்க ரைட் பண்ணி பாருங்க. நான் ஹெச்பிஏ என்னன்றது சொல்றேன், விச் இஸ் புதுசாவே ஒரு பாட கிரியேட் பண்றது. ஹெச்பிஏன்றது ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். அது புதுசா ஒரு பாடையே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாடோட ரிசோர்சஸ் லிமிட்டை ரீச் பண்ணிருச்சுன்னா. ஓகேவா? இப்ப அது ரீச் ஆயிடுச்சா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? உங்களோட ஏடபிள்யூஎஸ்ல மெஷின்ஸ் இந்த லிமிட் ரீச் பண்ணதுன்றது எப்படி தெரியுது? கிளவுட் வாட்ச் மூலயமா மெட்ரிக்ஸ் மானிட்டரிங் மூலயமா தெரிஞ்சது. அந்த மாதிரி என்னோட பாட்ஸ்க்குமே லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்றதுக்கு ஒரு மானிட்டரிங் டூல் தேவை. அது இந்த இடத்துல இருக்கா இல்லையான்றதை we can check. ஸோ நார்மலா டாப் அப்படின்ற கமெண்ட் நான் கொடுத்தேன் என்னோட மெஷின்ஸ்ல என்ன காட்டும்? ரன்னிங் ப்ராசஸர் அண்ட் அது ஒவ்வொரு ப்ராசஸரும் எவ்வளவு ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்குன்றதை எனக்கு காட்டும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? டாப்ன்ற கமெண்ட் ஆன்சரா வர்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி என்னுடைய பாத்ஸ் எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்குன்றது எனக்கு தெரியும். அப்ப எப்படி பார்க்கலாம்? kubectl டாப் கொடுத்து கொடுக்குறேன்.
ஏதோ ஒண்ணு நான் கொடுக்கும்போது டாப்னு கமாண்ட் கொடுத்தாலே என்ன காட்டுதாங்க? மெட்ரிக்ஸ் ஏபிஐ நாட் அவைலபிள். அதாவது உங்களுடைய பாட்ஸோடைய மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்றதுக்கு அங்க இல்லைன்னு காட்டுது. மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்றதுக்கான டூல் அந்த இடத்துல இல்ல, ஆர் பிளகின் அந்த இடத்துல இல்லாததுனால நாட் அவைலபிள்னு காட்டுது. இஃப் யூ ஹாவ் தட் பிளகின், கண்டிப்பா இந்த பாட் நான் வச்சிருக்கேன் தெரியுமா, ஒரே ஒரு பாடு kubectl 8 pods. இந்த பாடோட எவ்வளவு சிபியூ எவ்வளவு ரேம் யூட்டிலைஸ் ஆயிருக்குன்றது காட்டும். ஸோ அதை செக் பண்றதுக்கு யூ நீட் தட் பிளகின். அஃபிஷியல் பேஜ்க்கு போவோம். HPA Kubernetes horizontal pod auto scaling. இதுல பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவைப்படும் horizontal pod auto scaling, இத பண்ற லைக் ப்ராடக்ட்க்கு பேரு pod auto scaler. ஸ்கேலர் ப்ராசஸ்க்கு பேரு ஸ்கேலிங். அண்ட் இது என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுது. சரி, ஆல்ரெடி ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு, அதை இன்னும் ஸ்கேல் அப் பண்ணி n நம்பர் ஆஃப் பாட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எப்படி மெஷின்ஸ் லெவல்ல பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். ஆனா என்ன, அது மாதிரி யூட்டிலைஸ் ஆயிடுச்சா இல்லையான்றத உங்களுக்கு மானிட்டர் பண்ணி சொல்றதுக்கு ஒரு பிளக்இன் கிடையாது, which is nothing but metric server அப்படின்னு ஒரு API அப்படின்னு ஒரு பிளக்இன் உங்ககிட்ட கிடையாது. அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ மெட்ரிக் சர்வர் அப்படின்றத நான் ஓபன் பண்றேன். இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். ஸோ மெட்ரிக் சர்வர் இந்த டாக்குமெண்டே அப்டேட் ஆகுது. மெட்ரிக் சர்வர்னு நீங்க கிளிக் பண்ணினாலே உங்களோட இன்ஸ்டலேஷன் பேஜ் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் லிங்க் எடுத்து. இது அப்டேட் ஆயிடுச்சு. இதை நான் அப்ப கிளிக் பண்ண பாத்தீங்களா, அப்ப கிளிக் பண்ணப்பவே எனக்கு கிட்டபோட பேஜ் வந்திருக்கும். இப்ப எனக்கு இப்படி வருது. சோ நானே சர்ச் பண்ணிட்டேன், தனியாவே சர்ச் பண்ணிட்டு லிங்க்குள்ள போகாம Kubernetes மெட்ரிக் சர்வர்னு போட்டீங்கன்னா அதனுடைய இன்ஸ்டலேஷன் டாக்குமெண்ட்ஸ், மெட்ரிக் சர்வர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு GitHubல இருந்து கிடைக்கும். பிளஸ் அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமெண்ட்ஸும் உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்கும். இப்ப என்ன விஷயம்னா, என்னுடைய பாட் எவ்வளவு ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்குன்றத மானிட்டர் பண்றதுக்கு இந்த பிளகின் நமக்கு தேவை. அது டிஃபால்ட்டா இருக்காது, நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கான லிங்க் இங்க இருக்கு. லிங்க் இன் த சென்ஸ் இன்ஸ்டலேஷன் கமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கு. மெட்ரிக் சர்வர் கேன் பி இன்ஸ்டால்ட் டைரக்ட்லி ஃப்ரம் YAML ஃபைல் ஆர் இந்த ஹெல்ப் சார்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் மட்டும், லிங்க்னா கமாண்ட் எடுத்து உங்களுடைய மெட்ரிக் சர்வர் எடுத்துக்கலாம். இந்த கமாண்ட் எதுக்காகனா, மெட்ரிக் சர்வர் இன்ஸ்டால் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு YAML ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருக்கு. அந்த YAML ஸ்கிரிப்டை நீங்க டைரக்டா GitHubல இருந்து எடுத்து அப்ளை பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ளை பண்றோம். எங்க இருக்குன்னா அந்த ஃபைலு GitHubல Kubernetes 6 எடுத்து கிளிக், இதுல இருக்கும். GitHub உள்ளதான் இருக்கும், இதுக்குள்ள இருக்கும், இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். சோ அது எனக்கு தேவையில்ல, அதனால பாக்குறேன். ஃபோல்டர் பேரு அது தனியா வேற ரன் பண்ணுமே பாக்குறேன். சரி, ஓகே. சரி,
பாருங்க மெட்ரிக் சர்வர் ஹெல்ப் சார்ட்னு சொல்லி இந்த ஃபைல தான் நம்ம எடுத்துருக்கோம். ஹெல்ப் சார்ட்லயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஹெல்ப் சார்ட்னா ஒண்ணும் கிடையாது. ஹெல்ப் சார்ட்ன்றது இப்ப எப்படி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஹெல்ப் சார்ட்ன்றது ஹோலா எழுதுவீங்க. உங்க கிளஸ்டருக்குள்ள எத்தனை பாட்ஸ் வரணும், அந்த பாட்ஸ் எப்ப ஆட்டோ ஸ்கேல் ஆகணும், எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஸ்கிரிப்டா எழுதுறது தான் ஹெல்ப் சார்ட். எல்லாத்தையும் ஒன்னா எழுதுறது ஹெல்ப் சார்ட். இதை முடிச்சு உங்க ஹெல்ப் சார்ட் உங்களுடைய சிலபஸ்ல வரல, பட் இந்த கான்செப்ட் சும்மா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்ப் சார்ட் வாட் இஸ் வாட், ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு சின்டாக்ஸ் எடுத்து மட்டும் பாருங்க. அந்த மாதிரி அவன் ஆல்ரெடி எழுதி வச்ச ஹெல்ப் சார்ட்ல இருந்து நம்ம எடுத்து ரன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ லெட் மீ காப்பி பண்ணிட்டேன். காப்பி. ஸோ கமாண்டை மட்டும் ரன் பண்ணா போதும். மெட்ரிக் சர்வர் இஸ் கிரியேட்டட். ஸோ இப்போ டாப் கமாண்ட் போட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை பாட் இருக்கு, அந்த பாட் இன்னொரு செட் எனக்கு காட்டல கரண்ட்லி. இன்னொரு ஸ்டெப் பேலன்ஸ் இருக்கு, நம்ம செக் பண்ணிட்டு பார்ப்போம். அவுட்புட் காட்டும், எப்படி உங்களுடைய மெஷின்ஸ்க்கு காட்டுமோ அந்த மாதிரி அதில் காட்டும். இப்போ அது காட்ட மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மெட்ரிக் சர்வர் நான் எனேபிள் பண்ணி வச்சுட்டேன், லைக் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். அதை நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஆட்டோ ஸ்கேலருக்கு ரெஃபரன்ஸா கொடுக்க போறேன். என்னுடைய ஆட்டோ ஸ்கேலர் என்ன பண்ணணும்னா இந்த பாட் எப்போ 50% ஆஃப் நான் எவ்வளவு ப்ராசஸர் இதுல வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் நீங்க அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கல. இவ்வளவு நாள் நீங்க பாத்தீங்க தெரியுமா ஒரு ஸ்கிரிப்ட் தனித்தனியா பாட் கிரியேட் பண்றதுக்கு, அது எல்லாத்தையும் இப்ப நான் ஒன்னாவே காட்ட போறேன். டிப்ளாய்மெண்ட் மெத்தட் மூலியமா ஒரு பாட் நான் லான்ச் பண்ண போறேன். அந்த பாட்க்கு எவ்வளவு ரிசோர்ஸ் லைக் தேவைப்படுது எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ண மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட நான் அபிஷியல் பேஜ்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். இப்ப என்ன பண்ணேன்னா மெட்ரிக் சர்வர்னு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணினேன். மெட்ரிக் சர்வர்னு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது தவிர ஒரு பாட் ஆட்டோ ஸ்கேலரையும் நான் கொண்டு வர போறேன். ஃபைலே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்ரிக் சர்வர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். நான் ஓபன் பண்ணது தனி வேற லிங்க் ஓபன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. எஸ், சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் பேஸ் பண்ணி ஒரு பாட் லான்ச் ஆகணும் அப்படின்றதுக்கான ஹோல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கிரிப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் நான் இப்ப லான்ச் பண்ண போறேன், லைக் ரன் பண்ண போறேன். இந்த ஸ்கிரிப்ட் என்னென்ன இருக்குன்றது நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், இதுல நான் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன், டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன். டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆனா என்னென்னவும் கிரியேட் ஆகும், டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும், ரெப்ளிகா கிரியேட் ஆகும், ரெப்ளிகா பாட் மூணுமே கிரியேட் ஆகும். என்னுடைய டிப்ளாய்மெண்ட்டுக்கு பேரு PHP அப்பாச்சி. அதுல நான் எத்தனை ரெப்ளிகா வேணும்னு கேக்குறேன். குடுக்கலன்னா அப்ப எத்தனை வரும், ஒன்னே ஒண்ணுதான் வரும். ஒரே ஒரு பாட் தான் எனக்கு லான்ச் ஆக போகுது. அந்த ஒரு பாட் தான் எனக்கு ஆட்டோ ஸ்கேல் ஆகுற மாதிரி நம்ம இப்ப செட் பண்ண போறோம். இல்ல 3 கொடுத்திருந்தீங்கன்னா அந்த 3 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு எனக்கு லான்ச் ஆகணும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா யூஸ்வல் டிப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்ட் தான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அதுல நான் என்னவும் கொடுக்குறேன், ரிசோர்சஸ் அண்ட் லிமிட்ஸ், லைக் லிமிட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட். லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500. மினிமம் எவ்வளவு யூட்டிலைஸ் மினிமம் இதுக்கு எவ்வளவு தேவைப்படும்னா அட்லீஸ்ட் 200 தேவைப்படும். இந்த மேக்ஸிமம் 500 கிராஸ் ஆயிட்டாதான் எனக்கு எங்க போகணும், புது பாட் கிரியேட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ண போறேன். இது டிப்ளாய்மெண்ட். அண்ட் இந்த சர்வீஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ், இது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம என்ன எக்ஸ்போஸா பண்ண போறோம், சும்மா கிரியேட் பண்ணி தானே பார்க்க போறோம். எக்ஸ்போஸ் பண்றதா இருந்தா ஓகே. சோ இந்த ஸ்கிரிப்ட் நான் ஹோலா எடுத்து ரன் பண்றேன்.
vi ஓகே. நான் ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். kubectl get deployment கொடுத்தீங்கனாலும் காட்டும், kubectl replica set கொடுத்தாலும் காட்டும், kubectl pod கொடுத்தாலும் என்கிட்ட எத்தனை pod இருக்குன்னு காட்டும். kubectl get pods. get pods கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு யார் தேவை அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலர் தேவை. என்னுடைய கிளஸ்டருக்குன்னு ஒரு காமன் ஆட்டோ ஸ்கேலர் தேவை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் எந்த பாட சொல்றேனோ அந்த பாட் எப்பெல்லாம் லிமிட் ரீச் பண்ணுதோ அது ஆட்டோ ஸ்கேல் பண்ற வேலையை பார்க்கும். சோ அந்த ஆட்டோ ஸ்கேலரை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே அபிஷியல் பேஜ்ல தான் இருக்கு. சோ இங்க எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் நீங்க கோத்ரூ பண்ணாலே, சாரி டாக்குமெண்ட்டை கோத்ரூ பண்ணாலே ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துருப்போம். சோ எனக்கு ஒரு பாட் ஆட்டோ ஸ்கேலர் தேவை. அந்த பாட் ஆட்டோ ஸ்கேலர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, என்னுடைய டிப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு PHP அப்பாச்சின்னு ஒரு டிப்ளாய்மெண்ட் நான் லான்ச் பண்ண தெரியுமா, அதுக்காகவே நான் எடுத்துட்டு வரேன். சோ அதுல CPU அப்படின்றது மினிமம் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 50% எனக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பாட் இருக்கு, ஒரே ஒரு பாட் இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு 10 பாட் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரே இதுல மென்ஷன் பண்ணி நான் ஒரு பாட் ஆட்டோ ஸ்கேலரை கொண்டு வரேன். சோ kubectl எதை நீ ஆட்டோ ஸ்கேல் பண்ண போற அப்படின்னா, இந்த டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி நான் உனக்கு கிரியேட் பண்ணிருக்கேன் தெரியுமா, அந்த பாட்ஸை எனக்கு மினிமம் 1ல இருந்து மேக்ஸிமம் 10 வரைக்கும் நீ கொண்டு போய்க்கலான்ற மாதிரி நான் இப்போ கொண்டு வர போறேன். இதுதான் நம்மளுடைய ஆட்டோ ஸ்கேல். இந்த PHP அப்பாச்சிக்கான ஆட்டோ ஸ்கேலர் இவங்கதான். சோ கொடுத்துட்டேன். kubectl get HPA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ ஆட்டோ ஸ்கேலர் இப்போதைக்கு இருக்கு. இந்த டிப்ளாய்மெண்ட்காக நான் கொண்டு வந்த ஆட்டோ ஸ்கேலர் இது. இந்த மாதிரி வேற ஏதாவது செட் ஆஃப் பாட்ஸ் லான்ச் பண்ணிருக்கீங்க, அவங்கள ஆட்டோ ஸ்கேல் பண்றதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலர் தேவைன்னா இதே மாதிரி நீங்க மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நான் கொடுத்தது வேற ஆட்டோ ஸ்கேலர். எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா, நான் டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த டிப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ்க்காக ஒரு ஆட்டோ ஸ்கேலர் நான் கொண்டு வந்திருக்கேன். HPA பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு டார்கெட் இஸ் அன்னோன் காட்டுது. இப்போதைக்கு 0 எனேபிள் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 0ல தான் இருக்கு. இப்ப நான் வந்து புரியல, எது சொல்றீங்க? HPAவே ஆமா, அதுக்காக HPAவே மானிட்டர் பண்ணாது. நம்ம எதை எடுத்து வந்திருந்தோம், மெட்ரிக் சர்வர். இப்ப காட்டுது பாருங்க. இப்போ நான் டாப் கமாண்ட் போட்டு காட்டும் பொழுது எனக்கு காட்டுது. ஓகேவா? மெட்ரிக் சர்வர் இப்பதான் எனேபிள் ஆயிருக்கு. சோ என்னுடைய பார்ட்ஸ் இப்போதைக்கு எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்காங்க, இது 6 MI, இது 9 MI. இதுக்கு பேசிக்கா நம்ம கொடுத்தது வந்து லைக் என்னுடைய PHPக்கு நான் எவ்வளவு கொடுத்தேன், 500 கொடுத்தேன். மினிமம் 200 கொடுத்தேன், மேக்ஸிமம் 500 கொடுத்துருக்கேன். இது இவ்வளவுதான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு இவங்க எதுவுமே பண்ணல. ரியல் டைம்ல இந்த மாதிரி ஒரு பாட் லான்ச் ரன் ஆகும்போது டிராபிக்ஸ் கிடைக்குது இல்லையா, அந்த டிராபிக் இப்போதைக்கு நம்ம கிட்ட கிடையாது. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, டம்மியா டிராபிக்கை ஜென்ரேட் பண்ண போறேன். டம்மி லோட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அதுக்கானது இங்கேயே கொடுத்துருப்போம். So to increase the load, to increase a fake load, இங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த கமெண்ட் சோ கொடுத்தனா ஓகே 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 அடிக்க தெரியுமா. இது வந்து இப்போதைக்கு நீங்க ரெக்வஸ்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்வஸ்ட் 1 மில்லியன்ஸ் கிட்ட அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். நீங்க அவ்வளவு ரெக்வஸ்ட் இப்ப ஹேண்டில் பண்ண போகுது. நான் நிறைய டிராபிக் தான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நம்ம அடுத்து இப்ப எவ்வளவு டார்கெட் ரீச் பண்ணிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா 50யா எவ்வளவு போயிருக்குன்றத காட்டும். சோ இங்க உங்களுக்கு 50 கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸா 10 பாட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். இப்ப இது வரைக்கும் போட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ் போட்டோம்.
அதுக்கப்புறம் நீங்க என்டர் ஆர் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ரன் பண்ணிக்கலாம். புதுசா பாட் கிரியேட் ஆகிறப்ப ஸ்பீடா போகும் பாருங்க. ஓகே, ஸ்பீடா போகுதா? அப்படின்னா புதுசா பாட்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் டிராபிக் போயிட்டே இருக்கு. சோ அப்ப இப்ப நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஹெச்பின்னு கொடுக்குறேன். இப்ப எவ்வளவு டார்கெட் போயிருக்கு பாருங்க. 250வே கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்க கொடுத்தது என்னமோ 50, அதுல 250 கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்ப எனக்கு எத்தனை லான்ச் ஆயிருக்கும்? முன்னாடி என்கிட்ட ஒண்ணுதான் இருந்தது. அந்த ஒண்ணு மாதிரி இப்ப என்கிட்ட 4 பாட்ஸ் வந்துச்சு. kubectl கெட் பாட்ஸ். எத்தனை பாட் கிரியேட் ஆயிருக்கு? இது ஆஃப்டர் சம் டைம் இந்த டிராபிக் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டெலிட் ஆயிடும். அதான் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலர் உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க செட் பண்ணி வச்ச கிரைடீரியாக்கு ஏத்த மாதிரி இன்க்ரீஸும் பண்ணி கொடுத்துருச்சு, டிக்ரீஸும் பண்ணி கொடுத்துச்சு. இதுல இப்போ நீங்க நோட் போட்டு கிளஸ்டர் ஐபி எல்லாம் கொடுத்து அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண பாட் ஆப்வியஸா டிராபிக்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஆட்டோ ஸ்கேல் ஆகும். புரியுதா? ஆன்லைன் ஆன்லைன் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, எஸ். இது எல்லாமே ஒர்க்கரோட தான். மாஸ்டர் இல்ல டம்மி தான். ஓகேவா? மாஸ்டர் சும்மா இருக்கும் மேனேஜ் பண்றதுக்கு. அந்த லைக் ஏபிஐ இவங்க எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு தான். நீங்க இப்ப ஒர்க்கரோட கம்யூனிகேட் பண்றீங்க இல்லையா, அதுக்கு இடையில மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான் அதோட வேலை. மத்தபடி மாஸ்டர் நீங்க எதுவுமே பண்ணல. புரியல என்ன சொல்றீங்க? பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கர் நோட்ல தான் இருக்கு. உங்க மாஸ்டர் நோட்ல என்ன இருக்கு? இப்ப மாஸ்டர் நோடுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒர்க்கர் நோட்ல தான் இருக்கும். எல்லாமே ஒர்க்கர் நோட்ல தான் இருக்கும். உங்களுடைய மாஸ்டர் நோட்ல அந்த 4 காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் ரன் பண்ணல kubectl கமெண்ட்ஸ், அது எது வழியா தான் போகுது? ஒர்க்கர் நோட்க்கு. நான் கொடுத்த kubectl கமெண்ட்ஸ் ஏபிஐ சர்வர் ட்ரிகர் பண்ணுது. ஏபிஐ சர்வர் ஸ்கெடியூலர்ல இருந்து குயூப்லெட் அந்த ஒரு ஃப்ளோக்கு மட்டும் தான் மாஸ்டர் யூஸ் ஆகுது. மத்தபடி அதுல ஒரு வேலையுமே கிடையாது. உங்களுடைய பாட்ஸ் அப்ளிகேஷன் எல்லா ரிசோர்ஸுமே ஒர்க்கர் நோட்ல தான் இருக்கு. ஓகேவா? கிளைண்ட் மெஷின்ல இது கிளைண்ட் மெஷின் ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைண்ட் மெஷின்ல தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்தோம். அது எல்லாமே எங்க அப்ளை ஆகுதுன்னா உங்க ஒர்க்கர் மெஷின்ல அப்ளை ஆகுது. ஓகேவா? அது யார் வழியா போகுதுன்னா மாஸ்டர் வழியா போகுது. கிளைண்ட் மெஷின்ல இருந்து தான் நான் kubectl கமெண்ட்ஸ் கொடுத்தேன். kubectl கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதுனேன். இது எல்லாமே என்னோட மெஷின், என்னுடைய லேப்டாப்ல நான் என்னென்ன ரன் பண்ண நினைக்கிறோனோ எல்லாமே ரன் பண்ணலாம். எல்லாமே எங்க அப்ளை ஆகுதுன்னா உங்க கிளஸ்டர்ல அப்ளை ஆகுது. கிளஸ்டருக்கும் கிளைண்ட் மெஷினுக்கும் சம்பந்தம் கிடையாது kubectl தவிர. கரெக்டா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இல்ல இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்ல. கரெக்ட். நம்ம ஸ்டார்டிங்ல கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே நான் சொன்னேன், நீங்க ஆன்சிபிள் ஜென்கின்ஸ் ரன் பண்ண மாதிரி இது கிடையாது. மாஸ்டர்ல நம்ம எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், வெளியில இருந்து தான் எல்லாமே பண்ண போறோம் நான் சொன்னேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. கரெக்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஆன்லைன் ஆன்லைன் வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? இதே மாதிரி விபிஏ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எப்படி ரிசோர்ஸ் அண்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறதுன்னு ஒரு பாட். இப்போ மறுபடியும் நம்ம பாட்ஸ் கெட் பண்ணி பார்க்கலாம். குறைஞ்சிரும் கொஞ்ச நேரத்துல, அது குறைஞ்சிரும். ஸ்டோரேஜ் கிடையாது. நீங்க உள்ளவே அந்த சிபியூ லிமிட் செட் பண்ணிருந்தீங்கல்ல, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அந்த நான் செட் பண்ணி வச்ச லிமிட் எனக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லிமிட்டே இன்க்ரீஸ் ஆனாதானே பாட் ரன் ஆக முடியும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணது? வாட் இஸ் விபிஏ? விபிஏன்றதை செக் பண்ணி பாருங்க. ஒரு பாடோட இன்டர்னல் ரிசோர்சஸ எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது? புதுசா ஒண்ணு போகாம நான் அதையே மேனேஜ் பண்ணணும் எப்படி? ஓகே, சோ இஸ் இட் கிளியர்? எல்லாமே கிளியர்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பாப்பீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் எப்படி நம்ம லைக் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் சிஐசிடி ஃப்ளோவை கிராஸ் பண்ணி உங்க குபர்நெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ள வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கு சிஐசிடி பைப்லைன் தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? ஃப்ளோ, கிட், ஜென்கின், அட்லீஸ்ட் பேசிக்ஸ் அதுல இருந்தா பார்க்க போறீங்க. சும்மா பிரஷ் அப் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இல்லைன்னா நான் நைட் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எல்லாருமே இங்கிலீஷ்க்கு ஓகேனா நான் அதுல ஜாயின் பண்ணிடுவேன். ஸ்டாப் ரெக்கார்டிங்.